Yes, good evening my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் how to pass the purchase entry and sales entry அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த என்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு அசைன்மெண்ட் ஒர்க்கு தரேன். அந்த அசைன்மெண்ட் ஒர்க்கை இமீடியட்டாக பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸாம் சம் ஓரியன்ட் இதுவும் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் ஓரியன்ட் எக்ஸாமில் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் அசைன்மெண்ட் சம் ஒன்று ஷேர் பண்ணுறேன். அந்த சம்மையும் நீங்கள் போட்டு பார்த்துட்டு எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த சுமதி இன்கார்பரேஷன் என்ன பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, சுமதி இன்கார்பரேஷன் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. 1/4/2023 வச்சுக்கோ. 1/4/3 1/4/2023 வச்சுக்கோ. இப்போ டேலிக்கு போங்க, அக்கௌண்டிங் வச்சுருந்தி பர்ச்சேஸ்க்கு ஷார்ட் கட் வந்து பார்த்தீங்கன்னா F9. இன்வாய்ஸ் நம்பர் நீயாவே ஏதாவது ஒன்று போட்டுக்கோ. டேட்டு 1/4/2023 போட்டுக்கோ. இன்வாய்ஸ் நம்பர் சும்மா 125 அப்படின்னு போட்டுக்கோ. யாருக்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறான்? பர்ச்சேஸ்டு ஃப்ரம் அமாமன்கோ 5000 சோப்பு. அமாமன்கோ ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அமாம் சோப்பு. ஓகேவா, அமாம் சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா 5000க்கு பதிலாக 10,000 போடுற சோப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட இன்புட் சிஜிஎஸ்டி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி ரவுண்ட் ஆஃப் தேவையில்லை, அவ்வளோதான். என்ட்ரு கொடுங்க, கண்ட்ரோல் ஏ கொடுத்து என்ட்ரு கொடுத்து இங்கே நியூ ரெஃபரன்ஸு 125 அப்படின்னு சேவ் பண்ணுங்க. அடுத்தது பர்ச்சேஸ் ஃப்ரம் லக்ஸ் அண்ட் கோ 2000 சோப்பு, அது 4000 சோப்பாக போட்டுக்கோங்க. F2 போட்டு 2ஆம் தேதி. இன்வாய்ஸ் நம்பர் 125 வேண்டாம், சும்மா வச்சுக்கோ 156 அது மாதிரி போட்டுக்கோ. லக்ஸ் அண்ட் கோ மேலே பார்ட்டி லக்ஸ் அண்ட் கோ. இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டுக்கு மேலே பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு இது பார்ட்டி அக்கௌண்ட்டு யார் எந்த பார்ட்டிலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு போடுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸ் வாங்கிக்கிறோம். எவ்வளோ வாங்குகிறோம் லக்ஸ் அப்படின்னா 2000 சோப்பு, நீ 4000 சோப்பு அப்படின்னு என்ட்ரு போட்டு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் பின்னே. இந்த கோடுக்கு கீழே அடுத்த ஸ்டெப் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் அலோகேஷன் இன்புட் சிஜிஎஸ்டி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி இந்த மாதிரி வரும்போது டிஸ்கிரிப்ஷன் வருது. அந்த டிஸ்கிரிப்ஷன் உனக்கு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா F12 ப்ரெஸ் பண்ணி இங்கே ப்ரொவைட் அடிஷ்னல் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் லெக்சர் இருக்கு இல்லையா, அதை நோ கொடுத்துட்டு போட்டோன்னா உனக்கு இந்த மாதிரி ஆகிடும். கண்ட்ரோல் ஏ இதை சேவ் பண்ணும்போது இன்வாய்ஸ் நம்பர் 156 அப்படின்னு சேவ் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஃப்ரம் சிந்தால் அண்ட் கோ அதோட இன்வாய்ஸ் நம்பர் 58 அப்படின்னு வச்சுக்கோம். யார்கிட்டேருந்து வாங்குகிறோம்? சிந்தால் அண்ட் கோலேருந்து ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ். என்ன ஐட்டம் வாங்குகிறோம்? சிந்தால். எவ்வளோ சோப்பு வாங்குகிறோம்? சிந்தால் 3000 சோப்பு வாங்குகிறோம். அப்போ 6000 போட்டுருவோம். போட்டு என்ட்ரு கொடுத்து இன்புட் சிஜிஎஸ்டி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அவ்வளோதான். இங்கே வந்து இவே பில்லாக வேண்டாம், என்ட்ரு கொடுத்து இன்வாய்ஸ் நம்பர் 158 அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா யாருமா? பிரவீனா அடுத்தது பார்த்தீங்கன்னா சோல்டு டு அபி ஏஜென்சிஸ்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி சேல் பண்ணும்போது இவனுக்கு நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்குறதா ரீட்டைல் ப்ரைஸ் கொடுக்குறதா அப்படின்னு பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ரைஸ் லெவல் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 200 சோப்பு அதாவது 100 சோப்பு வரைக்கும் இருந்தால் ரீட்டைல் ப்ரைஸ், 100 சோப்புக்கு மேலே வாங்கினா ஹோல்சேல் ப்ரைஸ். நல்லா பாருங்கள், 100 சோப்பு வரைக்கும் என்ன கொடுக்கணும்? ரீட்டைல் ப்ரைஸ் கொடுக்கணும். 100 சோப்புக்கு மேலே வாங்கினா ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ரைட்டா? அப்போ வந்து இவன் எவ்வளோ வாங்குறான் அப்படின்னு பாருங்கள். இவன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாங்குறான் அப்படின்னா 190 சோப்பு வாங்குறான். அப்போ இவனுக்கு ஹோல்சேலு, இவனுக்கு ஹோல்சேல், இவனுக்கு ஹோல்சேல், இவனுக்கு ஹோல்சேல். ஸோ இந்த 4 ஹோல்சேலு, இந்த 4 ரீட்டைல் அப்படின்னு போகணும். சோல்டு டு அபி ஏஜென்சிஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ சேல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்க்கு F8 ப்ரெஸ் பண்ணுங்கள். யாருக்கு சேல்ஸ் பண்ணுறோம்? லெட்ஜர் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். Alt C போட்டு லெட்ஜர் க்ரியேட். பேர் என்ன பாருங்கள்? அபி ஏஜென்சிஸ். பேர் என்ன? அபி ஏஜென்சிஸ். அபி ஏஜென்சிஸ் எதுக்கு வராங்கன்னா அண்டர் சண்டே டேட்டா கீழே வரும். இதில் வந்து இவனுக்கு என்ன ப்ரைஸ் லெவல் நம்ம மென்ஷன் பண்ணலை. ப்ரைஸ் லெவல் மென்ஷன் பண்ணணும். வரல அப்படின்னா என்ன பண்ணணும்? இவருக்கு ப்ரைஸ் லெவல் வரல அப்படின்னா F12 ப்ரைஸ் பண்ணணும். இங்கே F12 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூஸ் ப்ரைஸ் லெவல் ஃபார் பார்ட்டி லெட்ஜர் எஸ் கொடுக்கணும். என்ன பண்ணணும்? யூஸ் ப்ரைஸ் லெவல் ஃபார் பார்ட்டி லெட்ஜர் எஸ் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் லெவல் வந்தாச்சு. இந்த ப்ரைஸ் லெவலில் இவருக்கு என்ன ப்ரைஸ் லெவல்னா ஹோல்சேல் அப்படின்னு கொடுங்க. டிஃபால்ட் கிரெடிட் பீரியடு 15 நாள்.
கொடுத்து கண்ட்ரோல் போட்டு ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் செலக்ட் பண்ணி என்னென்ன ஐட்டம் சேல்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஹமாமில் 190 சோப்பு. இப்போ ஹமாம் அதில் போய்ட்டு 190 போட்டிங்கன்னா 15 ரூபாலேருந்து 2% டிஸ்கவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்ஸ் வந்து 200 சோப்பு. லக்ஸில் போய்ட்டு 200 அப்படின்னு போட்டிங்கன்னா 18 ரூபாலேருந்து 5% டேக்ஸ். சிந்தால் வந்து 180 சோப்பு. சிந்தால் வந்து 180 17 ரூபாலேருந்து 2% போடுங்க. போட்டுட்டு இப்போ அவுட்புட் சிஜிஎஸ்சி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்சி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரவுண்டாக இல்லை, அதனால் என்ன பண்ணணும், நீங்கள் ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு போடுங்க. ரவுண்ட் ஆஃப் வந்து எவ்வளோ போடணும்னா 8 பைசா ஆட் பண்ணால் ரவுண்ட் ஆகிடும். 8 பைசா ஆட் பண்ணால் என்ன ஆகும், 10,870 ஆகிடும். அவ்வளோதான். என்ட்ரு கொடுங்க. நியூ ரெஃபரன்ஸ் 1 அப்படின்னு போட்டு சேவ் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். இதே மாதிரி அடுத்த சப்மிட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் முன்னாடி போட்ட பில்ல பிரிண்ட் ப்ரீவியூ பார்க்கணும் அப்படின்னா பேஜ் அப் அப்படின்னு ஒரு பட்டன். என்ன பட்டன்னா பேஜ் அப் அப்படின்னு ஒரு பட்டன். அங்கே போயிட்டு ஆல்ட் பி பிரிண்ட்டுக்கு ஆல்ட் பி போடுங்க. ஆல்ட் பி போட்டு கரண்ட் அப்படி போட்டு ப்ரிவியூ பண்ணுங்க. ப்ரிவியூவை இந்த மாதிரி ஆல்ட் பி போயிட்டு என்ன பண்ணணும், ஆல்ட் பி கண்ட்ரோல் பி ப்ரிவியூ ஐ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதை பெருசு பண்ணி பார்க்கணும்னா ஆல்ட் இசட். இப்போ பாருங்கள் உங்களுக்கு என்ன ப்ரைஸு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ 2,793 ரூபா 190 சோப்பு கிடச்சிருக்கு. அப்போ வந்து எவ்வளோ உனக்கு லாபம் அப்படின்னு பாருங்கள். எது லாபம் அப்படின்னு திங்க் பண்ணணும். எது லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,793 ரூபாய்க்கு 190 சோப்பு கிடைக்குது. அப்போ ஒரு சோப்போட காஸ்ட் எவ்வளோ, 14.70 ரூபா. ஓகேவா? இதுவே வந்து நீ ரீட்டைல் சோப்பில் வாங்கியிருந்தனா என்ன 14 ரூபாய்க்கு உனக்கு கிடைக்கும். ஹோல்சேலில் வாங்கினா இது வந்து உனக்கு லாபம். அதனால் நீ என்ன பண்ணணும், நீ வந்து பர்ச்சேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னு வச்சுக்கோ. பர்ச்சேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஐயா நான் ஹோல்சேலராக இருந்தால் கூட எனக்கு ஹோல்சேலில் வேண்டாம் ரீட்டைலில் கொடு அப்படின்ட்டு என்ன பண்ணணும், ஹோல்சேலில் வேண்டாம் ரீட்டைலில் கொடு அப்படின்னு. இப்போ பாருங்கள் இது வந்து ஹோல்சேலில் நான் போட்டிருக்கேன்னா அடுத்த வாட்டி நான் ரீட்டைலில் போடுறேன். இதே என்ட்ரி எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா நீங்கள் வந்து இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து பாருங்கள் அதே அபி ஏஜென்சிஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், ஹோல்சேலுங்கிறதுக்கு பதிலாக ரீட்டைலில் போகிறேன். இங்கே வந்து நான் எதுவுமே கொடுக்கல, நாட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நாட் அப்படின்னு கொடுத்தா தான் இங்கே ஹோல்சேலாக ரீட்டைலாக. இதே ரீட்டைல் ஜிஎஸ்டி லோக்கல் சேலு இதே இது நம்ம வந்து ரீட்டைல் ப்ரைஸில் போடுவோம். அது என்ன பார்ப்போம். ஓகேவா? அது பார்ப்போம். அதே அதுக்கு ஹமாம் வந்து 190 சோப்பு 14 ரூபா. அடுத்தது பார்த்தோன்னா லக்ஸ் வந்து 200 சோப்பு 17 ரூபா. சிந்தால் 180 போட்டு அவுட்புட் சிஜிஎஸ்சி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்சி ரவுண்ட் ஆஃப் வந்து குறைங்க பாருங்க. இப்போ பாருங்க ரீட்டைலில் அதே குவான்டிட்டி 10,549 ரூபா, ஹோல்சேலில் அதே குவான்டிட்டி 10,870 ரூபா. இப்போ சொல்லு எது நமக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி, ஹோல்சேலா ரீட்டைலா? ரீட்டைல். இந்த மாதிரி உங்களுக்கு அனலிசிஸ் பண்ண தெரியணும். சார் நான் ஹோல்சேல்னு சொல்லிட்டு நீ பாட்டு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே கண்ண முடின்னு வரக்கூடாது. சில சமயம் ரீட்டைலில் கூட கண்ண முடின்னு வாங்க ரீட்டைலில் வாங்கினா சில சமயம் லாபமாக இருக்கும். ரைட்டா? இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை அனலிசிஸ் பண்ணி பார்க்க தெரியணும். நீ ஹோல்சேல் அப்படிங்கிறத கண்ண முடின்னு ஹோல்சேலில் வாங்க முடியாது. இப்போ டீ தூள் இருக்குல்ல, டீ தூள் வந்து நான் சொல்கிற மாதிரி பாருங்கள். இன்றைக்கே மளிகை கடைக்கு போங்க. இன்றைக்கே மளிகை கடைக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 10 ரூபா டீ தூள் வாங்குங்க. 3 ரோசஸில் 10 ரூபா டீ தூள் வாங்குங்க, வாங்கி கையில் வச்சுக்கோங்க. ஆனால் 1 கிலோ டீ தூள் இருக்கா கடையிலான்னு கேளு, அதையும் வாங்கி கையில் வச்சுக்கோங்க. இப்போ 1 கிலோ டீ தூள் என்ன ரேட்டுன்னு பாருங்க. 1 கிலோ டீ தூள் 450 ரூபா இருக்கும். இந்த 10 ரூபாய்க்கு நீ வாங்குற டீ தூள் இருக்குல்ல, அப்போ 1 கிலோ 450 ரூபா. அப்போ 1 கிலோங்கிறது எவ்வளோ, 1000 கிராம் 450 ரூபா. 1000 கிராம் 450 ரூபா. 100 கிராம் எவ்வளோ இருக்கணும், 45 ரூபா இருக்கணும்.
10 கிராம் எவ்வளவு 450. ஸோ இப்போ 10 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கணும் 20 கிராம் இருக்கணும். ஆனால் 20 கிராமை விட அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 25 கிராம் இருக்குது. 1 கிராமுக்கு எவ்வளோன்னு பார்த்துக்குவோம். 1 கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 பைசா அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 கிராம் 45 பைசா. அப்போ 10 ரூபாய்க்கு எத்தனை கிராம் இருக்கணும் அப்படின்னு பாருங்க. 10 ரூபாய் டிவைடட் பை 45 பைசா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 10 ரூபாய் டிவைடட் பை 45 பைசா பார்த்தீங்கன்னா 22 கிராம் இருக்கணும். ஆனால் 25 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 25 கிராம் இருக்குது அப்படின்னா உனக்கு வந்து ரீட்டைலில் வாங்குறது தான் ப்ராஃபிட். ஹோல்சேலில் நீ வாங்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், 1 கிலோ டீ தூள் வாங்குறதுக்கு பதிலாக 10 ரூபா வாங்கிட்டு வந்துடும். அப்போ வந்து உனக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். ஏன்னா ஹோல்சேலில் வாங்குறது உனக்கு ரொம்ப நாள் வரும்ப்ப. ஆனால் அது இருக்க ஓல்டு ஸ்டாக் அது ஆகிடும். ரைட்டா? இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீ பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எப்படி வாங்கினா பெஸ்ட்டு அப்படிங்கிற அனலிசிஸ் உனக்கு பண்ண தெரியும். உனக்கு அந்த அனலிசிஸ் பண்ண தெரியும். நான் இன்றைக்கி சொல்கிற மாதிரி பாரு. யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் சார் இந்த மாதிரி நான் 1 கிலோ டீ தூள் வாங்கினேன், அது இத்தனை கிராம் இன்னும் இவ்வளோ ரூபா. அதே மாதிரி 10 ரூபா டீ தூள் வாங்கினேன், இத்தனை கிராம் இவ்வளோ ரூபா. 10 ரூபா வாங்கினா 10 ரூபா டீ தூள் வாங்கு, 1 கிலோ அட்டைப்பெட்டி வாங்கு. ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது சார் எனக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்களாவே எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ரிப்போர்ட் பண்ணுங்க. ஒருத்தர் டீ தூளை பண்ணுங்க, ஒருத்தர் பிஸ்கட் பண்ணுங்க, ஒருத்தர் ஹார்லிக்ஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுங்க. இது ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற ஹோட்டல்ஸ், இப்போ நான் மெட்ராஸில் எடுத்துட்டோன்னு வச்சுக்கேன், அந்த சர்வே நானே பண்ணணும்னு இருக்கேன். இது ஒரு வீடியோ கூட எடுத்து போடலாம். நீங்கள் யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இப்போ நீங்கள் மெட்ராஸில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபேமஸான ஹோட்டல் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்க. ராஜ்பவன் ஃபேமஸான ஹோட்டல், நான் வாங்கி அங்கே ரெகுலராக சாப்பிட்றேன். நித்யா அமிர்தம், சங்கீதா, சரவணபவன், உடுப்பி டாபா, அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஹோட்டலுக்காக போங்க. எல்லா ஹோட்டல்லையும் 2 இட்லி வாங்க. எல்லா ஹோட்டல்லையும் 2 இட்லி வாங்க. சட்னி சாம்பாரோட கிடைக்கும். ஒரே நாளில் வாங்க. உன் ஃபேமிலிக்கு 20 இட்லி வேணும், 10 கடையில் போய் 2 இட்லி வாங்க. இல்லை 3 இட்லி வாங்க. 2 இட்லி தரமாட்டேன்னா 3 இட்லி கவரோடு வாங்கிட்டு வா. நேராக ஒரு மளிகை கடைக்கு போ. அந்த மளிகை கடை வாசலில் வச்சு அந்த கவரை வீடியோவை காமிச்சு அந்த கவர்லேருந்து இட்லி எடை போடு. அந்த கவர்லேருந்து சாம்பாரை எடை போடு. சாம்பாரை எடுத்து வை, சாம்பாரை எடை போடு. ஸோ இட்லி வித் சாம்பார் டோட்டல் எவ்வளவு, டோட்டல் காஸ்ட் எவ்வளவு? அப்போ காஸ்ட் பர் கிராம். ராஜ்பவன் ஹோட்டலுக்கு காஸ்ட் பர் கிராம் இவ்வளவு. நித்யா மிருகத்தில் இவ்வளோ தரான் காஸ்ட் பர் கிராம். சங்கீதாவில் காஸ்ட் பர் கிராம். எது பெனிஃபிட்டு அப்படின்னு ஒரு வீடியோ போடு. இந்த மாதிரி வீடியோலாம் நல்லா ரீச் ஆகும் மக்களை. அடுத்தது டேஸ்ட் வைஸ், இவன் எத்தனை சட்னி தரான், அவன் எத்தனை சட்னி தரான், எந்த ஹோட்டலில் சாம்பார் நல்லா இருக்குது, எந்த ஹோட்டலில் சாம்பார் மட்டமாக இருக்குது, எவனுடைய பேக்கிங் நல்லா இருக்குது, எவனுடைய பேக்கிங் மோசமாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு அட்ராக்ஷன் வீடியோ போடுது. இதெல்லாம் யூடியூப்பில் சம்பாதிக்கிறதான வழி. கண்டென்ட் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இதெல்லாம் நீ திங்க் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் இந்த மாதிரி அனாலிசிஸ்லாம் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது உன்னுடைய மைண்டு அனலிட்டிக்கல் மைண்டாக வரும். வெறும் புத்த புழுவா இல்லாமல் உன் மைண்டு வந்து எப்படி வரணும், அனலிட்டிக்கல் மைண்டாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் போடுவேன், விளையாட்டுக்கு இல்லை. நான் பாருங்கள், இங்கே ஓனர் ராஜ்பவன் அப்படின்னு இருக்காரு பாருங்க. ராஜ்பவன் ஹோட்டல் ஓனர். இதில் பழையசெல்லாம் இல்லை, பழைய ஃபோட்டோஸ்லாம் போயிடுச்சு எனக்கு மொபைல் மாற்றினதுனால. அவர்கிட்ட நான் எடுத்து போடுவேன், என்னையா உன் இட்லி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து போடுவேன். அந்த கடையில் பாரு, இட்லி இவ்வளோ கிராம் தரேன், நீ இவ்வளோ தர அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு இந்த கண்டென்ட்டே கிடச்சிது. நானே பண்ணணுன்னு இருக்கேன் வீடியோ. ட்ரை பண்ணுங்கள், வித்தியாசமாக ட்ரை பண்ணுங்கள். பூ கட்டுறது எப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வீடியோ போட்டிருக்கேன். 27 லட்சம் 27 லட்சம் வியூ அதுக்கு. அந்த பொண்ணு பூ கட்டுறதை விட உட்காந்து சம்பாதிக்கிறது கோடிக்கணக்கில் லட்சம் சம்பாதிக்கிறான். 27 லட்சம் வியூ. நம்புவியா? அவன் உயிரை கொடுத்து சம்பாதிச்சுட்டு இருக்கான். இங்கே பாருங்க, பூ கட்டுறது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ. அந்த பொண்ணுக்கே நீ ஒரு ஆடிட்டர் அப்பாயின்ட் பண்ற மாதிரி இருக்கும் போல. ஃப்ளவர் கட்டுவது எப்படி இன் தமிழ்?
ஓகேவா? அழகாக பூ கட்டுவது எப்படி? 56,000 பேர் பார்த்துருக்காங்க பாரு. 56,000 பேர். பார்த்தியா? பார்த்தீங்களா இல்லையா? 56,000 பேர் பூ கட்டுறது எப்படி பார்க்குறது? நான் வந்து கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறேன், ஒரு 3 நிமிஷம் வீடியோ கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க, குயிட் பண்ணி போயிடுறீங்க. ஒரு அகாடமிக் வீடியோ போடுறேன், 56,000 பேர் பூ கட்டுறது எப்படின்னு பார்க்குறான். இட்லி ஊற்றுறது எப்படி, தோசை ஊற்றுறது எப்படி, இப்படியெல்லாம் நாங்கள் உயிரை கொடுத்து சம்பாதிக்கிறோம். இவன் சிம்பிளாக ஸ்மார்ட்டாக வேலை பண்ணி சம்பாதிச்சிருக்கிறேன். இட்லி ஊற்றுறது எப்படி, தோசை ஊற்றுறது எப்படி, ஆப்பம் கட்டுறது எப்படி, அந்த மாதிரி சொல்லி கொடுத்து லட்சக்கணக்கில் வியூ பண்ணி அவன் காசாலிட்டு போகிறான். எனக்கு அந்த மாதிரிலாம் ஒரு கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குதுப்பா. நான் போடுற வீடியோ ஒருத்தரும் பார்க்க மாட்டேங்கிறான். உங்களுக்கு யாராவது 1000 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருந்து யாராவது யூடியூப்ல சம்பாதிக்கிறீங்களா? கிராமத்தில் இருக்கிறவங்க நல்லா பண்ணலாம். பண்ணுறிய ஹேமல தான் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான வீடியோ, வித்தியாசமான கண்டென்ட்டு சப்ஜெக்டை தவிர பாக்கி ஏதாவது பேசினா உடனே ரெஸ்பான்ஸ். நான் கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறேன், அதை ரெக்கார்டு எடுத்து போடுறேன். அரவிந்த் வைத்தியநாதன் மாதிரி எவனோ 2 பேர் பார்க்குறான். அதுவும் கூட பாரு, அரவிந்த் வைத்தியநாதன் பொழுது போறேன்னா பார்ப்பான். இல்லைன்னு வச்சுக்கோயேன், அப்படி ஓப்பன் பண்ணுவான். ஏற்கனவே கேட்ட கிளாஸ் தானே, இது ஏதா போய் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி அப்படி விட்டுருவோம். அப்படி தானே அரவிந்த்? பார்க்கணுயா, கேட்கணுயா, பார்க்குறியா? ஆனஸ்டா சொல்லு. இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் ஒரு மெசேஜ் போட்டேன்னா அது எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி நான் போடுற வீடியோவை யார் அதை எத்தனை பேர் பார்க்குறாங்கங்கிற ஆப்ஷன் மாத்திரம் எனக்கு கிடைச்சதுன்னா நான் ஒவ்வொருத்தரையும் ஃபோன் பண்ணி கேட்பேன். ஜாஸ்மின் என் வீடியோ எவ்வளோ நேரம் பார்த்தேன், ஹேமலா தான் என் வீடியோ எவ்வளோ நேரம் பார்த்தேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டு டார்ச்சர் பண்ணி அவங்கள என் வீடியோ பார்க்க வச்சு 1500 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்து 3000 மணி நேரம் கிராஸ் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிப்போம் யூடியூப்ல. அந்த ஆப்ஷன் இல்லையே, என்ன செய்யறது? ரைட், ஓகே. அடுத்தது பாரு, சோல்டு டு சுபாஷ் ஏஜென்சிஸ் 350. நம்ம தலையெழுத்து இந்த இதுக்கு தான் வரணும். ரைட்டா, வருவோம் வா. இப்போ இது வேண்டாம், இது வந்து ரீட்டைல் வேண்டாம், எடுத்துருவோம். அடுத்தது பாரு, கேட்வே ஆஃப் டைலில் போய்ட்டு கிரியேட்டு. யாருக்குப்பா? சுபாஷ் என்டர்பிரைசஸ். சுபாஷ் என்டர்பிரைசஸ் அண்டர் வந்து என்ன பண்ணணும்? சண்டே டேட்டா. இவனுக்கு என்ன ரேட்டு கொடுக்கலாம்? ஹோல்சேல். ஓகேவா? டிஃபால்ட் கிரெடிட் பீரியட் 30 நாள் கொடு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் போட்டு பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா சுபாஷ் என்ன இருக்குது? ஹமாம் வந்து 350 சோப்பு, ஹமாம் வந்து 350 சோப்பு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? லக்ஸ் வந்து 400 சோப்பு, 400 சோப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்குது சிந்தால் வந்து 500 சோப்பு, சிந்தால் வந்து 500 போட்டு அவுட்புட் சிஜிஎஸ். யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே, ரவுண்ட் ஆஃப் கடைசியாக வரும், ரவுண்ட் ஆஃப் கடைசியாக வரணும். இந்த குறைக்கணும் என்ன பண்ணணும்? மைனஸில் போடணும். அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்து இன்வாய்ஸ் நம்பர் 3 அப்படின்னு சொல்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? சந்திரன் F2 போட்டு 3 நாள் சந்திரன் கிரியேட்டு. சந்திரன் அண்டர் சண்டே டேட்டார். இங்கே ப்ரைஸ் லெவல் ஹோல்சேல் போட்டு 30 நாள் கிரெடிட் கொடு. ஜிஎஸ்டி லோக்கல் சேல். ஹமாம் எவ்வளோ சோப்பா? 850 சோப்பு. அடுத்தது என்ன இருக்குது? லக்ஸு எவ்வளோ சோப்பா? 600 சோப்பு. சிந்தால் எவ்வளோ சோப்புப்பா? சிந்தால். தேவதர்ஷினி ஏமா லேட்டு? தேவதர்ஷினி ஏன் லேட்டு? சிந்தால் எவ்வளோ சோப்பா? 500 சோப்பு. அதுக்கப்புறம் அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 10%. நியூ ரெஃபரன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ரீட்டைல். அன்பு ஸ்டோர் ரீட்டைலுக்கு 1 போடுறேன், போடுறோம் 5 நாள். உங்களால் 5ஆம் தேதி போட முடியாது, 2ஆம் தேதி போடுவோம். பார்ட்டி பேர் பாரு, அன்பு ஸ்டோர். அன்பு ஸ்டோர் அண்டர் சண்டே டேட்டா. இவனுக்கு ரீட்டைல் போட்டுக்கோ, 30 நாள் கிரெடிட் கொடு. ஜிஎஸ்டி லோக்கல் சேலு. ஹமாம் எவ்வளவு? 10 சோப்பு. லக்ஸி எவ்வளவு? 9 சோப்பு. சிந்தால் எவ்வளவு?
இந்த மாதிரி கடன் போடணும். நான் எப்படி போடுறேன், அது வந்து 8 போட்டு அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. ரவுண்ட் ஆஃப் என்ன பண்ணணும், குறைக்கணுமா கூட்டணுமா, கூட்டணும். ஓகேவா, இங்கே யூ ரெஃபரன்ஸ் 5 போட்டு சரி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டு முடிக்கணும். இதுக்கப்புறம் என்னாச்சு, கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், கடனுக்கு சேல்ஸ் பண்ணிருக்கேன். சேல்ஸ் பண்ணால் கேஷ் வரும் இல்லையா, அது பேங்க்கில் வந்த மாதிரி என்ட்ரி பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வச்சு 1ஆம் தேதி வந்துருக்காங்க. ரெசிப்ட்டுக்கு ஷார்ட்கட் என்ன, F6. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்துட்டு வச்சுக்கோ, கேஷ் பஞ்சாப் நேஷனல் பேங்க். யார்கிட்டேருந்து கேஷ் வந்துருக்கு, யார்கிட்ட வித்திருக்கியோ அவன்கிட்ட வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அபி ஏஜென்சிஸ். இப்போ அபி ஏஜென்சி செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோ, எவ்வளவு 10,870 ரூபா தரணும். அவன் அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டான்னா எந்த பில்லுக்கு இந்த அமௌண்ட்டு என்ட்ரு கொடுத்து செக் நம்பர் 1255 இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணும். அடுத்தது என்ன பண்ணுறேன், சுபாஷ் ஏஜென்சிஸ் பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கோ. சுபாஷ் ஏஜென்சிஸ் எவ்வளோ தரணும், 22,980 இந்த அமௌண்ட்டை போட்டு என்ட்ரு கொடுத்து நீயாவே இங்கே வந்து என்ன பண்ணேன், ஒரு செக் நம்பர் இந்த மாதிரி நீயாவே ஒரு செக் நம்பர் 6 டிஜிட் போடு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. அடுத்தது என்னது, சந்திரன் அமௌண்ட் கொடுத்த மாதிரி சந்திரன் எவ்வளோ தரணும், 34,000 தரணும், 34,030. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களாவே அமௌண்ட்டு போட்டு என்ட்ரி போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஹமாமுக்கு காசு தரணும். அதுக்கு பேமெண்ட் என்ட்ரி போடு, இன்னொரு நாள் போடு. பேங்கை செலக்ட் பண்ணு, ஹமாம் செலக்ட் பண்ணு, எவ்வளோ தரணும், 2,36,000 தரணும். உங்ககிட்ட அவ்வளோ காசு இல்லை, எவ்வளோ இருக்கா, 67,000 இருக்கா, ஒரு 10,000 கொடு. எகென்ஸ்ட் இந்த பில் 125 அதுக்கு எகென்ஸ்ட் கொடு. 2 பில் இருக்குது அவ்வளோதான். ஓகேவா, அடுத்தது லக்ஸுக்கு ஒரு 10,000 கொடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு லக்ஸு அவனுக்கு ஒரு 10,000 கொடு. ஓகேவா, அடுத்தது 31 டேட்டா மாற்றி சிந்தால் அவனுக்கு பேங்கை செலக்ட் பண்ணி சிந்தால் அவனுக்கு ஒரு 5,000 கொடு. ஓகேவா, இந்த மாதிரி என்ட்ரி பண்ணி கொடுத்துட்டு பிஆர்எஸ் பண்ணு. கேட்வே ஆஃப் டேலி வந்து பேங்கிங்கில் இங்கே பிஆர்எஸ் பேங்க் ரெக்கன்சிலேஷன் அந்த பேங்கை செலக்ட் பண்ணி இதெல்லாம் என்றைக்கு பாஸ் பண்ணியிருப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஸ் பர் கம்பெனி புக்ஸு இவ்வளோ இருக்குது, பட் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு பாஸ் ஆன மாதிரி போடும். 1ஆம் தேதினா 2ஆம் தேதி இருக்கிற மாதிரி 2ஆம் தேதி இது வந்து 31ஆம் தேதி போகிறோம். 31 பார்த்தீங்கன்னா இல்லை ஏதாவது ஒன்று பாஸ் ஆகலை அப்படி வச்சுக்கோங்க. அப்போ பேலன்ஸ் ஆஸ் பர் கம்பெனி டேலியில் 42 இங்கே 47,890 இந்த 5,000 மாத்திரம் நீ செக் கொடுத்துருக்க, அது பாஸ் ஆகலை. இதுதான் பிஆர்எஸ். ஓகேவா, இந்த மாதிரி பிஆர்எஸ் வரைக்கும் நீங்கள் புரியுங்க. பிஆர்எஸ் வரைக்கும் இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? இது வரைக்கும் பண்ணி பார்க்கணும். ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணணும், இன்வென்ட்ரி ரிலேட்டடை க்ரியேட் பண்ணணும், அவன்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணணும், இவனுக்கு சேல்ஸ் பண்ணணும், இவங்ககிட்டேருந்து ரெசிப்ட் என்ட்ரி பண்ணணும், இவனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் இவனுக்கு பேமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெசிப்ட் பேமெண்ட் 2 பேங்க்கில் வந்திருக்கோம். கேட்வே ஆஃப் டேலியில் போய் பிஆர்எஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க்கு நீங்கள் ரொட்டேஷனாக பண்ணணும். ஓகேவா, இதை பண்ணி பாருங்கள். அடுத்தது உங்களுக்கு ஒரு சாம்பிள் இன்வாய்ஸ் நான் உங்களுக்கு தரேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு அந்த வீடியோவை நான் போடுறேன். ப்ராக்டிக்கலாக இதை பண்ணி பார்த்து எனக்கு நீங்கள் அந்த வீடியோ அனுப்புங்க. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பண்ணதை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ தனியாக போடுறேன்.